மினிஸ்ட்ரி ஆஃப் அர்ஜென்ட்லி வார்ஃபேர் 2024ல தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. கே ரிச்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹென்சலர் ஹேர்லியன் மற்றும் படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். 1947 வருஷத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. இவர் ஒரு மிலிட்ரி மேனா இருக்காரு. அந்த சமயத்துல துறைமுகத்துல எதிர்நாட்டு கப்பல் வந்துருச்சு. இந்த கப்பலை எப்படியாவது சிறைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட டீமை கூட்டிட்டு அங்க போறாரு. இப்போ இறுதியில அந்த கப்பலை சிறைபிடிச்சாரா இல்லையா, அப்படி சிறைபிடிக்கும் போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஸ்க்ரீன் பிளே இருக்கு. ஏன்னா செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. ஏன்னா செகண்ட் ஆஃப் படம் ஸ்பீடாக போகுது. கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே செம்ம ஸ்பீடாக போகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒவ்வொன்றும் தரமாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுத்துருக்காங்க. மொத்தம் படத்தில் ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வரும். அந்த 2 ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வேற லெவலில் இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய கேரக்டர் சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற கேரக்டர் எல்லாமே வந்து செமையாக இருக்குது. படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் அல்டிமேட்டாக இருக்குது. இது விஎஃப்எக்ஸா அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்குது. அதே மாதிரி சினிமோடோகிராஃபி ஹைப்பர் மியூசிக் அப்படி கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப்லாம் எப்பா என்னையா அதே இப்படி ஒரு படம் செம்மையாக இருக்குப்பா, கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்படுத்துது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க ஐயா. ஏன்னா படம் வந்து பார்க்கும்போது என்னடா பேசிகிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிறத இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இன்னும் கொஞ்சம் என்கேஜாக நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பொறுமையாக ஜப்பாக இழுக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரே ஒரு சீன் மட்டும் அப்படி இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பிளான் பண்ணிங்க. முதல்ல இந்த படம் சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் இருந்து உங்கள் கவி பாரதி.